ஸ்டாக் இறங்குறது அப்படின்னாலே சில சிம்டம்ஸ் தெரியும் நமக்கு. மார்க்கெட்லேயும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வரும். எப்போ இறங்கும், எப்போ ஏறும், 2 விஷயமுமே இருக்குது. சப்ஜெக்ட் டு த நியூஸ் பேசிஸ், ட்ரெண்ட் பேசிஸ். ட்ரெண்ட்னா மேக்ரோ மைக்ரோ ரெண்டையும் பார்க்கணும். மேக்ரோ டேட்டாங்கிறது ஃபிகர்ஸ், மைக்ரோங்கிறது ஃபினான்ஷியல் காம்ப்ளிகேஷன்ஸ். மேக்ரோனா இந்த ஜிடிபி, ஐஐபி இதெல்லாம் சொல்கிறது மேக்ரோ. இப்போ ஒரு மேக்ரோ டேட்டா நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு தெரியும். அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இருக்கும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெக்னிக்கல் மீன்ஸு சார்ட்டு, பேட்டர்ன்ஸ், வேவ்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் டெக்னிக்கல் இண்டிகேட்டர். ஃபண்டமெண்டல் அப்படின்னு கேட்டேன்னா நான் இப்போ சொன்ன பற்றியெல்லாம் அதெல்லாம் ஃபண்டமெண்டல் பேசிஸ். ஒரு 3 வருஷத்துக்கு அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுடைய ஏர்னிங்ஸ் பார்க்கணும், சேல்ஸ் பார்க்கணும், சேல்ஸ் மூலம் வர ரெவன்யூ பார்க்கணும், ரெவன்யூ ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதனுடைய ப்ராஃபிட் பார்க்கணும், அந்த ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்கானு பார்க்கணும். இப்போ சில ஸ்டாக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருக்கும், 3 ரூபா தான் டிவிடெண்ட் தருவாங்க. ஆனால் ஒரு 100 ரூபா ஸ்டாக்கு 8 ரூபா தருவாங்க. அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். 2வது ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். இல்லை சார் நான் ட்ரேடிங் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கோ நாளைக்கோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு டெக்னிக்கல் கான்சன்ட்ரேஷன். டெக்னிக்கல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டேன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த லெவலுக்கு வச்சு தான் பண்ணுறது தான் டெக்னிக்கல்.